ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்ட செங்கல். வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் பெரும்பாலானோரின் கனவுகளில் ஒன்று சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதுதான். வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, பெரிய பங்களாவில் குடியிருந்தாலும் சரி, ஒரு சொந்த மண், சொந்த கூரை என்ற ஏக்கத்திற்கு ஈடு ஏதும் இல்லை. இந்த கனவை நினைவாக்க எத்தனையோ பேர் அரும்பாடு படுகிறார்கள், சேமிக்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். சொந்த வீடு கட்டும் இந்த கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். கிரகப்பிரவேசம். ஒரு புதிய வீட்டிற்குள் கால் பதிக்கும் அந்த புனிதமான தருணம். அங்கே கணபதி ஹோமம் வளர்த்து கணபதியின் அருளை வேண்டி அக்னி வளர்க்கப்படும். ஹோமகுண்டம் அமைக்கப்படும் போது செங்கற்களை அடுக்கித்தான் உருவாக்குவார்கள். அந்த கற்கள் தெய்வீகமான அக்னியின் சக்தியையும் ஹோமத்தின் புனிதத்தையும் உள்வாங்கிக் கொள்கின்றன. இந்த நம்பிக்கையின் சாரமே இங்கேதான் அடங்கியிருக்கிறது. கிரகப்பிரவேசம் நடைபெறும் இடத்தில் கணபதி ஹோமத்திற்காக அடுக்கப்பட்டிருக்கும் அந்த செங்கற்களிலிருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து இந்த பூஜை செய்யுமாறு சொல்கிறார்கள். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஒரு கல்லா, அது எப்படி வீடு கட்ட உதவும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை என்பது அறிவுக்கும் அப்பாற்பட்டது. அந்த கல் வெறும் செங்கல் அல்ல, அது கணபதியின் அருளையும் புதிய வீட்டிற்குள் நுழையும் போது வெளிப்படும் நேர்மறை ஆற்றலையும் உள்வாங்கி கொண்ட ஒரு சக்தியின் அடையாளம். அந்த கல்லை நாம் வீட்டிற்கு எடுத்து வந்து நம்பிக்கையோடு பூஜை செய்யும் போது நமது எண்ணங்கள், கனவுகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒருமுகப்படுகின்றன. அந்த செங்கல்லை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நான் வீடு கட்டப் போகிறேன், கணபதி துணை இருக்கிறார் என்ற ஆழ்மன நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இந்த சின்ன நம்பிக்கை நம் முயற்சிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக மாறுகிறது. நிச்சயமாக வீடு கட்ட வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது, கடின உழைப்பும் சேமிப்பும் சரியான திட்டமிடலும் அவசியம். ஆனால் அந்த அத்தனை முயற்சிகளுக்கும் ஒரு மனபலம் தேவை. அந்த நம்பிக்கை அந்த மனபலத்தை தான் நமக்கு வழங்குகிறது. நம்பிக்கையோடு ஒரு செங்கல்லை பூஜிப்பது என்பது என்னால் முடியும், என் கனவு நிஜமாகும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது போன்றது. புதிய வீடு, புதிய வாழ்க்கை என நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஒரு பெரும் துணையாக இருக்கும். கிரகப்பிரவேசத்தின் போது கணபதி ஹோமம் நடைபெறும் இடத்தில் செங்கல்லை அடுக்கி அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து பூஜை செய்தால் விரைவில் சொந்த வீடு கட்டலாம் என்பது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கை சில இடங்களில் அல்லது குறிப்பிட்ட சமூகங்களிடையே நிலவி வருகிறது. குறிப்பாக சில பகுதிகளில் புதியதாக வீடு கட்டுபவர்கள் அல்லது வீடு கட்ட வேண்டும் என விரும்புபவர்கள் கிரகப்பிரவேசம் நடைபெறும் இடத்தில் அமைக்கப்படும் ஹோமகுண்டத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கற்களில் ஒன்றை எடுத்து வந்து தங்கள் வீட்டில் வைத்து தினமும் அதற்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து கணபதியை நினைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இதனால் சீக்கிரமே அவர்களும் வீடு கட்டி குடியேறுவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.